ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீட்டல் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா 11th ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். இது வால்யூம் 2ல் இருக்கக்கூடிய 8th சாப்டர் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற ஒரு லெசனில் இருக்கக்கூடிய ஒரு 5 மார்க் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். இது உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 109 இருக்குது. இது புக்கை பார்த்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டை புக்கை பார்த்து தான் படிச்சுக்கணும். ஏன்னா புக்கில் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதை பார்த்து தான் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. எக்ஸாக்டாக உங்களுக்கு புக்கில் இருக்க மாதிரியே தான் இருக்கணும். ஸோ புக்கை பார்த்து அதோடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எழுதிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் உங்கள் புக்கை பார்த்து எழுதிக்கோங்க. அண்ட் அதுலேருந்து நமக்கு கீழே ஃபார்ம்லாம் டிரைவ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் dq by dt is equal to alpha directly proportional to minus t minus ts. ஓகேவா? இதை நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலாம்? dq by dt is equal to ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நான் ஏன்னு எடுத்திருக்கேன். மைனஸ் t மைனஸ் ts. இதை நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய ஈக்குவேஷன் 1. இப்போது செகண்டாக நம்ம ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு மாஸ் m இருக்கதா நம்ம எடுத்துக்கலாம். அப்போது லெட்டஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதுக்கு மாஸ் m, டெம்பரேச்சர் t, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி s. கரெக்டாக? ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாகவே சொல்லிடுறேன், நமக்கு ஸ்பேஸ் இருக்காதுன்றனால. ஓகேவா? ஸோ நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு அமௌண்ட்டாக ஹீட் லாஸ் ஆகும். அந்த அமௌண்ட்டாக நம்ம டிடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் ஹீட் லாஸ் இப்போ என்னவா இருக்கும்? dq is equal to ms dt. ஏன் dt அப்படின்னா நமக்கு டெம்பரேச்சரும் டிஃப்ரெண்ட் ஆகும், ஹீட்டோட அமௌண்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால ரெண்டுத்துக்குமே dt dq வருது. ஓகேவா? இப்போது ரெண்டுத்தையுமே நான் dtயால் டிவைட் பண்ணுறேன். dt ஸ்மால் tயால் டிவைட் பண்ணுறேன். அப்போ எப்படி வந்துடும்? dq by dt is equal to ms dt by dt. கரெக்டா? இப்போ இது நம்மளுடைய ஈக்குவேஷன் 2. ஓகேவா? இப்போ 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுங்க. 1லையும் நமக்கு dq by dt தான், 2லையும் நமக்கு dq by dt தான். அப்போ நமக்கு ரெண்டுமே ஈக்குவல்னா மைனஸ் a இன்ட்டு t மைனஸ் tsம் ms dt இன்ட்டு by dt இதுவும் நமக்கு ஈக்குவல். அப்போது ஃப்ரம் 1 and 2, 1லையும் 2லையும் நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா மைனஸ் a இன்ட்டு t மைனஸ் ts is equal to ms dt by dt. தெரிஞ்சிருச்சா? இப்போது மைனஸ் ஏவை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு இது கூடவே இந்த டிடியும் இந்த டிடியும் நான் கொண்டு எழுத போகிறேன். டிடியில் எம்எஸ்ஸையும் இந்த டிடியும் ஆப்போசிட் சைட் கொண்டு வர போகிறேன். இந்த கேபிட்டல் டீயும் இந்த கேபிட்டல் டீயையும் நான் ஒரே இடத்துல மாற்ற போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். எப்படி எழுதலாம்? மைனஸ் ஏ, இங்கே எம்எஸ்ஸும் டிடியும் நமக்கு தேவையில்லை. மேலே ஆப்போசிட் சைடில் இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். அப்போது பை ms into dt மேலே வரும் is equal to என்ன வரும்? இந்த dt அப்படியே இருக்கும், டிவைடரில் இந்த கீழே வரும் t minus ts. கரெக்டா? d minus ts. இப்போ இது ரெண்டுத்துக்குமே நம்ம இன்டகிரேஷன் எடுக்க போகிறோம். ஓகேவா? ரெண்டு சைடுமே இன்டகிரேஷன் எடுக்க போகிறோம். அப்போது இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் சைனை நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். a by ms into dt is equal to integration of dt by t minus ts. ஓகேவா?
போட்டாச்சா? இப்போ நம்ம இந்த இன்டகிரேஷனை எடுக்கும்போது நமக்கு இந்த டி கேன்சல் ஆகிடும், இந்த டியும் கேன்சல் ஆகிடும். டி பை டிஎஸ்ன்னு இருக்கிறத நம்ம டிஎஸ் டி மைனஸ் டிஎஸ்ஸாக மாற்றணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம இந்த சைடு லான் ஆட் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு ரூல் தான். ஓகேவா? இப்போ நான் எழுதுகிறேன். டி கேன்சல் ஆகிடுச்சு. டி ப்ளஸ் இதோடைய ரூல் படி நம்ம இதை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும். அந்த கான்ஸ்டன்ட் தான் b1. ஓகேவா? இப்போது விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே இன்டகிரேஷன் போயிடும் dt. அப்போ நம்ம இங்கே லான் ஆட் பண்ணும்போது இந்த கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண தேவையில்லை. டி மைனஸ் டிஎஸ் வந்துருச்சா? இப்போது நம்ம இந்த லானை கேன்சல் பண்ணணும். இந்த லானை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்போனென்ஷியல் எடுக்கலாமா? அப்போது டேக்கிங் எக்ஸ்போனென்ஷியல் இதான் நீங்கள் எழுதிக்கோங்க. இடையில இங்கே இன்டகிரேட்டிங்கிற போது இன்டகிரேட்டிங்கிற ஒரு வேர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை எழுதி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இப்போ கீழேயும் நம்ம டேக்கிங் எக்ஸ்போனென்ஷியல்ன்ற வேர்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டேக்கிங் எக்ஸ்போனென்ஷியல் இப்படி ஒரு வேர்டையுமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்போனென்ஷியல் எடுக்கலாம். எக்ஸ்போனென்ஷியல்னா இ பவர்னு நம்ம இதை எழுத போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். இதுவும் ஒரு மேக்ஸ் ரூல்ஸ் தான். ஸோ இ பவரில் இதை கொண்டு போகிறோம். அவ்வளோதான். மைனஸ் ஏடி பை எம்எஸ் கொண்டு வந்தாச்சா? ப்ளஸ் இ b1னா b1 ஈக்குவல் டு எக்ஸ்போனென்ஷியல் எடுத்தனால நமக்கு லான் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ டி மைனஸ் டிஎஸ் நமக்கு அப்படியே வரும். ஓகேவா? இப்போது இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ நம்ம காமனாக ஒரே தடவை எழுதி பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எழுதிக்கிறேன் இதே மாதிரி. ஒரே ஒரு தடவை எழுதிக்கோங்க. மைனஸ் ஏடி பை எம்எஸ் ப்ளஸ் b1 ஈக்குவல் டு டி மைனஸ் டிஎஸ் அப்படியே இருக்கும். ஓகேவா? இப்போது இ பவர் b1 அப்படின்னு வந்தாலே நமக்கு b2 அப்படின்றது தெரியும். நான் அந்த சைடு எழுதுகிறேன், காமிங்க. இ இதை ப்ராக்கெட்டில் நீங்கள் சைடில் ரஃப்பில் கூட போடலாம். இ பி பவர் 1b இ பவர் b1 இப்படின்னு வந்துச்சுன்னா அது b2க்கு ஈக்குவல். கரெக்டாக? b2 கரெக்டாக? அப்போது இங்கே வந்து நான் b2-வா எழுத போகிறேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இ இருக்குது மைனஸ் ஏடி பை எம்எஸ் b2 அப்படின்னு வந்துடும். கரெக்டாக? மல்டிபிளில் தான் வரும். ஓகேவா? ஈக்குவல் டு டி மைனஸ் டிஎஸ். ஓகேவா? இப்போது நமக்கு டீயில் தான் ஈக்குவேஷன். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? டிஎஸ்ஸை ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடலாம். அப்போ நம்ம ஈக்குவேஷன் எப்படி மாறும்? டி இஸ் ஈக்குவல் டு பிடிஎஸ் ஆப்போசிட் சைட் போச்சுன்னா மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுமா? ஸோ டிஎஸ் ப்ளஸ் b2 into e பவர் மைனஸ் ஏடி பை எம்எஸ். இவ்வளோதான். இதை நான் தனியாக எழுதி ஒரே ஒரு தடவை காமிக்கிறேன். which implies t is equal to ts. ஏன்னா மைனஸ் ஆப்போசிட் சைட் வந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ts ப்ளஸ் b2 நம்ம b2 எழுதியிருந்தோம் இல்லையா? ஸோ b2 இன்ட்டு இ பவர் மைனஸ் ஏ பை எம்எஸ் இன்ட்டு டி எம்எஸ். ஓகேவா? இது ரெண்டும் பவரில் இருக்குது. இ பவர் மைனஸ் ஏ எம்எஸ் பை எம்எஸ் இன்ட்டு டி. இதோட நம்மளுடைய சம் முடிஞ்சுது.
இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டான டெரிவேஷன்ஸ், ஈக்குவேஷன்ஸ் இல்லை சம்ஸ் ஏதாச்சும் 11th ஸ்டாண்டர்ட் சம்மந்தப்பட்டு வந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேளுங்க. நிச்சயமாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய சேனல் நான் இப்படி நடத்துகிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.